வாழ்க வையகம் வாழ்க. ராகுகேது பயிற்சி பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். கேது பகவானால் அந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் கும்பராசி அன்பர்களுக்கு பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, உங்களிடத்துக்கு 7ஆம் இடத்திலே கன்னியில் இருந்த கேது பகவான் சிம்ம ராசியிலே இடம்பெயர்ந்துள்ளார். உங்கள் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே கும்பராசி 7ஆம் இடத்தில் சிம்ம ராசியிலே இடம்பெயர்ந்துள்ளார் கேது பகவான். 7ஆம் இடத்தால் தொழில் முறையில் உத்தியோகத்தில் பல இன்னல்களை ஏற்படுத்துவார். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் உறவுகள் பாதிக்கப்படும். பிரிந்தும் செல்லும் நிலை கூட ஏற்படும். அதனால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் வாக்குவாதம் செய்யாமலும் பணத்தை அதிகம் முதலீடு செய்யாமலும் இருப்பது இந்த 1.5 ஆண்டுகளுக்கு நல்லது. அதிக லாபம் பெற கூட்டுத் தொழிலே இந்த ஆண்டு முடியாது. உங்கள் மனைவியை நீங்கள் இந்த ஆண்டு மிகவும் பார்த்து கொள்வது நல்லது. கண்ணிமை போல் காப்பது நல்லது. உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துவார். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளை உருவாக்குவார். மன நிம்மதிகள் பெற நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்குவார். மனைவியின் உடல் நலமும் சில நேரங்களில் பாதிக்கப்படும். வெளியூர்களிலே வண்டி வாகனங்களில் சென்றால் மிகவும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தெய்வ வழிபாடு செய்வது இந்த ஆண்டு மிகவும் நல்லது. சிவபெருமானையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்வதன் மூலம் இவர்களுக்கு பரிகாரமாகும். ஏழை எளியோருக்கு தன்னால் என்ற அளவுக்கு அன்னதானம் உடைதானம் செய்தால் கேது பகவானின் அருளை இந்த ஆண்டு நீங்கள் பெறலாம். ரிஷபராசி துளாராசி அன்பர்களே, இந்த ஆண்டு கேது பகவான் பயிற்சியால் உங்கள் மனைவியின் உடல்நலம் பாதுகாத்து கொள்வது நல்லது. சில கோளாறுகளை ஏற்படுத்துவார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். அதிக முதலீடுகளை செய்ய வேண்டாம். பெண்களுக்கு ஏற்பட்ட திருமண தடைகள் இந்த ஆண்டு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் நீங்கள் சென்ற ஆண்டே திருமணம் செய்திருக்க வேண்டும். தகுந்த பரிகாரம் செய்தால் தாமதமான திருமணம் உடனே நடக்கும். திருமணம் தாமதமாகிக் கொண்டே என்று நீங்கள் வருத்தப்பட